உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகப்பட்டது 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இதனுடைய முடிவு 2026 டிசம்பர் வரைக்கும். இந்த வருடத்திலேயே 3 முக்கியமான பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். அப்ப இந்த முக்கியமான வருடமாகப்பட்டது சிம்ம ராசி ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது, ராகு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அதாவது மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி பின்னோக்கி கும்பத்துக்கு வர்றாங்க. மீனராசிக்கு 7ஆம் இடம். கேது பகவான் ஆகப்பட்டது கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. முதலே எங்களுக்கு அஷ்டம சனி வருகிறதே அப்படிங்கிற பயத்துல, மனசு கஷ்டத்துல, மன குழப்பத்துல நாங்க இருக்கிறோம். இந்த சமயத்துல எங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல கேது ஜென்மத்துல எங்களுடைய வாழ்க்கையை குழப்பிருமா, எங்களுக்கு புத்தி பேதகம் பண்ணிருமா, எங்கனால ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாதா, ஒரு நல்ல வழியில போக முடியாதா, எங்களுக்கு நல்லதே நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்துல நீங்க இருக்கிறீங்க. அந்த குழப்பத்துல தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு இந்த ராகு கேதுனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குதுன்னா, முதல் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் அந்த பயத்தை எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. ஏன்னா இந்த ராகு கேதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். அப்ப ராகு அப்படின்னா யாரு? யோககாரகன். கேது அப்படின்னா யாரு? ஞானகாரகன். அப்ப இந்த ராகு யோககாரகன் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறதே ஒரு பிரம்மாண்டம். ஒருத்தருடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையை கொண்டது அந்த ராகு பகவான். அப்ப அந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படின்னா, மேல இருந்தும் கீழையும் கொண்டு போகலாம், கீழே இருந்தும் மேலையும் கொண்டு போகலாம். அப்ப எங்களுக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லதைத்தான் பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா, மிதுன ராசியில இப்ப குரு இருக்கிறாருங்களா, குரு இப்போ மே மாசம் 14ஆம் தேதி வர்றாரு. அந்த குரு பகவான் முழு சுபர். அந்த சுபகிரகமான குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார். அந்த கும்பத்துல இருக்கிறது யாரு? ராகு பகவான். அப்போ முழு சுபகிரகமான குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்க்கிறார். அப்ப அந்த ராகு அப்படிங்கிறது பாவகிரகம், குரு அப்படிங்கிறது சுபகிரகம். அந்த குருவுடைய பார்வை பாவகிரகமான ராகு மேல படுது. இப்படி படும்போது என்ன ஆகும்? அந்த ராகு சுபத்தன்மை அடைகிறார். ராகு நல்லவர் ஆகிறார். அப்ப ராகு உங்களுக்கு கெடுதலை பண்ண இயலாது. அவராக செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. இது எவ்வளவு நாளைக்கு தெரியுங்களா? 1 வருட காலங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கு 1 மாசம் நல்ல நேரம் இருந்தாவே போதும். அதுல சம்பாரிச்சு சாதிச்சு
அதை வச்சு அவங்க வாழ பழகிக்கிறாங்க. உங்களுக்கு 1 வருட காலங்கள் இந்த குரு பகவானுடைய பார்வை அந்த ராகு மேல. அப்ப அந்த சிம்மத்துக்கு அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்க குடும்பத்துல பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் அந்த உறவு முறைகள் அது இணையக்கூடிய டைம், இணையக்கூடிய காலம். அப்போ ஒரு திருமண தம்பதிகள் அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தொடரக்கூடிய இடம் அந்த 7ஆம் பாவம். அப்ப அந்த 7ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால அந்த திருமணம் தம்பதிகளுடைய வாழ்க்கை நல்ல முறையில தான் இருக்கும். அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் திருமணம் செய்யலாம், நீங்கள் பொண்ணு பார்க்கலாம், கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுவரைக்கு யாருக்கெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கை தடுங்கலாச்சோ, திருமணம் தடுங்கலாச்சோ, இந்த பீரியட்ல பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம் நடக்கும். அது போக உங்களுக்கு அந்த காதல் கல்யாணம், அந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த பாதிப்பு எல்லாமே நிவர்த்தியாகி அந்த 2 பக்கமும் சம்மதம் உருவாகி இப்ப நல்லபடியாக அந்த வாழ்க்கை அமையும். அதே சமயத்துல குடும்பத்துக்குள்ள கடந்த காலமே கண்டக சனியா இருந்தது சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்ப அஷ்டம சனி வருது. அப்ப நமக்கு குடும்பம் பாதிக்குமா, குடும்பத்துல பிரச்சனைகள் வருமா, அந்த குடும்பம் பிரிஞ்சு போகுமா, குடும்பத்துல ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்க மாட்டோமா, இது மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக நீங்க கேட்பது நியாயமானதுதான். அது மாதிரி பிரச்சனைகளும் ஏற்கனவே நடந்திருக்குது. நடந்து எத்தனையோ குடும்பங்கள் பிரியக்கூடிய ஸ்டேஜுக்கும் போயிருக்குது. அதுல ஒரு சில குடும்பங்களும் பிரிஞ்சும் போயிருக்குது. இப்போவும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இது மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனா அவங்க வெளியே சொன்னா தன்னுடைய கௌரவம் போயிரும் சொல்லி எதுவுமே நடந்தாலும் நடக்காத மாதிரியாக இன்னும் கம்பீரமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குருடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக சரி செய்யப்படும். இப்போ அந்த கணவன் மனைவிக்கு அந்த ஒற்றுமை, அந்த சந்தோஷம், அந்த மன நிம்மதி, இல்லைன்னா கணவன் மனைவிக்கோட ஒத்து போறதோ, மனைவி கணவர் கூட ஒத்து போறதோ இந்த பீரியட்ல நடக்கும். அப்ப அந்த கணவன் மனைவிக்கும் அந்த சந்தோஷங்கள் கிடைச்சு அந்த சந்தோஷத்தால் நல்லா இருப்பாங்க, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அப்ப அந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய மக்கள் அவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது என்னன்னா ஒரு கூட்டு தொழில், கூட்டு முயற்சி, கூட்டு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த பீரியட்ல கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஒரு தொழில் செய்யறவங்க, அந்த தொழில்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, நாங்க பண்ணின இன்வெஸ்ட் எடுப்போமா, அதுல லாபம் சம்பாதிப்போமா, கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இது நடக்கும். அது போக நம்ம ஏதாவது ரூபத்துல நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கிறோம், கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம், நாங்க ஏதாவது கொஞ்சம் மேல வருவோமா, ஒரு இடம் வாங்குவோமா, வீடு கட்டுறதுக்கு நம்ம சம்பாரிச்சு ஏதாவது ஒன்று சாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது நடக்கும். அப்ப இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது சில குழப்பங்களை உருவாக்கும், ஒரு மன நிம்மதி இல்லாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கும், ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கிறதுக்கு விடாது. அப்ப அந்த முடிவு எடுக்க வேண்டிய டயத்துல சில குழப்பங்கள் உருவாக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு கைடாக உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாரையாவது வச்சுக்கோங்க, அவங்கள அந்த முடிவு எடுக்க சொல்லுங்க. அந்த முடிவு சரியா இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்க. அப்ப நீங்களாக முடிவெடுத்து மாட்டிக்கிறத தவிர்த்துக்கோணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நண்பர்களோ இல்லை உங்க மனைவியோ உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ இது மாதிரி உங்க குடும்பத்துக்கு தேவையானவங்களை வச்சு நீங்க முடிவெடுத்துக்கோங்க. அப்ப அது கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப அந்த கேது பகவானால் நம்மளுக்கு சில குளறுபடிகள், சில முன்னேற்றங்கள் தடுங்கலாகிறது, சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பிரச்சனை பண்றது, அதெல்லாமே பண்ணாத அளவுக்கு நீங்க
உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நபரை வச்சுக்கோங்க. இது நல்லதா முடியும். இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அந்நிய நபர்களை யாரையுமே இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு விடாதீங்க. அப்போ அவங்கனால சில மனஸ்தாபங்கள், மனக்கஷ்டங்கள், நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுபோக நீங்க உங்களுடைய பழக்க வழக்கம், வெளி தொடர்பு, சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு முன்னாண்ட நீங்க எதை செய்தாலும் முதல்லயே சொல்ல வேண்டாம். ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நடக்கிறதுக்கு முன்னாண்ட சொன்னீங்கன்னா அது தடைகள் படும். சிம்மராசிக்காரங்க எப்பவுமே எதையுமே வெளிப்படையாக சொல்லித்தான் உங்களுக்கு பழக்கம். அப்ப அந்த வெளிப்படைங்கிறது இப்ப கொஞ்சம் காலத்துக்கு வெளிப்படையா இருக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரட்டா இருங்க. ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. சிம்ம ராசிக்காரங்க எதையுமே எடுத்தோம் கவுத்தோம், எதையுமே பகிரங்கமா செய்யணும், யார் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த வேகம் இருக்கும், அந்த முரட்டுத்தனமும் இருக்கும். அதெல்லாம் இப்போ வேண்டாம். கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறது நல்ல விஷயம். இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் தேவை, அவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க. அப்போ அது போக அரசியலோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது, அதற்கு முயற்சி பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வெளிநாடு போகிறதோ, வெளிநாடுல சம்பாதிக்கும்னு நினைக்கிறதோ, வெளிநாட்டில் முதலீடு போடுறதோ இது எல்லாமே நல்லா இருக்குது, முயற்சி பண்ணுங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆகப்பட்டது ராகு கேது பயிற்சி மூலியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சம்பாதிப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கணிக்கிறதுக்கு முன்னாண்ட ரொம்ப டீப்பா போய் சிம்ம ராசிக்காரங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இந்த ராகு கேது அவங்களுக்கு எந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பாக இதை கணிச்சு உங்களுக்கோசரம் இந்த பதிவு போடுறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, எல்லாரும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சமயத்துல வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா விநாயக பகவானை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஜென்மத்திலேயே இருக்கிறார். அப்ப அந்த விநாயக பகவான் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். முடிஞ்சா பிள்ளையார்பட்டி ஒரு முறை போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பகவானை திங்கட்கிழமை நாளில் அருகம்புல் வச்சு ஒரு சொம்பு தண்ணி விநாயகருக்கு ஊற்றி கும்பிட்டு வாங்க, அது போதும். நேயர்களே, அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது, பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.